திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை தலித் மக்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய துரோகியாக செயல்படுகிறார். ஏன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுகிற குடியுரிமை திருத்த சட்டத்தால் அதிகம் பலனடைய போவது தலித் சமூக மக்கள் தான். பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து அதிகமாக விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள். எந்த பட்டியல் சமூக மக்களுக்கான குரலாக திருமாவளவன் செயல்படுகிறேன் என்று இங்கு வேடம் போடுகிறாரோ, இப்போ இஸ்லாமிய வாக்கு வங்கி பெறுவதற்காக அந்த சமூக மக்களின் குடியுரிமைக்கு எதிராக பேசுகிறார். அப்போ இவர் தலித் சமூகத்திற்கான துரோகியாகத்தானே இருக்கிறார். அதை தாண்டி இஸ்லாமிய மக்களுக்காக இவர் பேசுகிறார் என்றால் இவருடைய வேடங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலையிறதை நான் சொல்கிறேன். முதலாவதா, இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி என்று சொல்லுகிற காட்டுமிராண்டி திரு ஈவேராவுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்ற திருமாவளவன் ரம்ஜான் மாசத்துல நோன்பு